இன்றைய முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தால் சர்வதேச பொருளாதாரம் சரியும் என ஐநா எச்சரிக்கை. ஈரான் போரை மக்கள் விரும்பவில்லை என அமெரிக்க செனட் உறுப்பினர்கள் ஆவேசம். வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வு மக்களுக்கு மற்றும் ஒரு கசையடி. பெட்ரோல் டீசல் மீதும் மோடியின் தாக்குதல் தொடரும் என ராகுல் விமர்சனம். உழைப்பின் பலன் திமுகவினருக்கு கிடைக்கும் என்பதில் துளியும் மாற்றமில்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கையுடன் நடக்கும் ஆட்சி தொடரும் என ஸ்டாலின் உறுதி. மழை காலத்திலும் வெப்ப அலைகள் தொடரும் என வானிலை மையம் கணிப்பு. பல மாநிலங்களில் வறட்சி, குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என எச்சரிக்கை. வணக்கம். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தால் சர்வதேச பொருளாதார வளர்ச்சி வேகமாக முடங்கி வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கிய தாக்குதல் தற்காலிகமாக போர் நிறுத்தம் காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. ஈரான் துறைமுகங்களை முற்றுகையிட்டிருக்கும் அமெரிக்க போர்க்கப்பல்களை திருப்பினால் மட்டுமே பேச்சுவார்த்தையில் இனி பங்கேற்போம் என அறிவித்த ஈரான் தனது கட்டுப்பாட்டில் உள்ள ஹோர்முஸ் நீரிணையை மூடியதால் ஏராளமான எண்ணெய் கப்பல்கள் காத்து கிடக்கின்றன. இதனால் கச்சா எண்ணெய் விலை பேரல் ஒன்றுக்கு $126 அமெரிக்க அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நியூயார்க்கில் ஐநா தலைமையகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதன் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தால் சர்வதேச பொருளாதார வளர்ச்சி தடைப்பட்டிருப்பதாக கூறினார். கச்சா எண்ணெயின் தொடர் விலை உயர்வால் எண்ணெய் வளமிக்க துபாயிலும் பெட்ரோல் விலை இன்று முதல் உயர்ந்துள்ளது. சொந்த தேவைக்கான எண்ணெய் உற்பத்தி இருந்தாலும் உலக சந்தை விலையை பின்பற்றும் கொள்கை மற்றும் விநியோக நடைமுறையே இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்தனர். இதனிடையே நிதி முறைகேடு மற்றும் போர் குற்றம் தொடர்பான புகாரில் செனட் சபை விசாரணை குழு முன் ஆஜரான அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸேத்திடம் செனட் உறுப்பினர்கள் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர். ஜனநாயக கட்சி உறுப்பினர் கர்ஸ்டன் கிலிபிராண்ட் ஈரான் மீதான போரை அமெரிக்க மக்கள் யாரும் விரும்பவில்லை என்றார். பள்ளிகள், மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன் என்றும் குடிமக்கள் உயிரிழக்கும் விதமாக தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன் என்றும் செனட் உறுப்பினர்கள் அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பியதால் பீட் ஹெக்ஸேத் தடுமாறும் நிலை ஏற்பட்டது. ஈரான் போர் 60 நாட்களை கடந்துள்ளதால் நாடாளுமன்ற அனுமதி பெறாமல் இருப்பது பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தற்போதைய போர் நிறுத்தம் காரணமாக 60 நாள் கெடுவுக்கான கடிகாரம் நின்று போய்விட்டதாக கூறினார். அவரது வாதத்தை ஏற்க மறுத்த செனட் உறுப்பினர்கள் ட்ரம்ப் சட்ட விதிகளை மதிக்காமல் செயல்படுவதாக விமர்சித்தனர். அமெரிக்க போர் அதிகாரம் தொடர்பான தீர்மானத்தின்படி அதிபர் ஒருவர் நாடாளுமன்ற அனுமதி இல்லாமல் 60 நாட்களுக்கு மேல் வெளிநாடுகளில் ராணுவ நடவடிக்கைகளை நீட்டிக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டிருப்பது பொருளாதாரத்தை நாசம் செய்து வரும் பிரதமர் திரு மோடியின் மற்றொரு கசையடி என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. எரிவாயு சிலிண்டர் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் மாற்றி அமைத்து வருகின்றன. மேற்காசியாவில் போர் மூண்டது முதல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் 19 கிலோ எடை கொண்ட வர்த்தக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை இன்று $993 உயர்த்தப்பட்டு $3237 அதிகரித்துள்ளது. ஏற்கனவே எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் அதை சார்ந்துள்ள தொழில்கள் நசிந்துவிட்ட நிலையில் திடீர் விலையேற்றம் பேரிடியை ஏற்படுத்தியுள்ளதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தேநீர் மற்றும் உணவுப் பொருட்களின் விலை மேலும் உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டதற்கு பல்வேறு கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வணிக பயன்பாட்டு எரிவாயு சிலிண்டர் விலையை $993 உயர்த்தி விலை உயர்வின் நாயகன் மீண்டும் கசையடியை தொடங்கியுள்ளார் என்று காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. கடந்த 4 மாதங்களில் சிலிண்டர் விலை $1518 உயர்ந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள காங்கிரஸ் இன்னும் 8 மாதங்கள் மீதமுள்ள நிலையில் விலை உயர்த்துவதை திரு மோடி தொடர்வார் என எச்சரித்துள்ளது. தேர்தல்களுக்கு பிறகு பணவீக்கத்தின் தாக்குதல் தொடரும் என்று முன்பே எச்சரிக்கை விடுத்திருந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். முதலில் எரிவாயு மீதான தாக்குதலை தொடர்ந்து பெட்ரோல், டீசல் மீதான தாக்குதலும் நடக்கும் என்றும் இறுதியில் தொழிலாளர்கள் மீதுதான் சுமை விடும் என்றும் அவர் கூறியுள்ளார். சிலிண்டர் விலை உயர்வு ஏற்படுத்தும் தாக்கங்களை உணர்ந்து உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தேர்தலுக்கு முன்பே கணித்தது போல் தேர்தல் முடிந்தவுடன் எரிவாயு விலையை மத்திய பாஜக அரசு உயர்த்தியிருப்பதாகவும் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது அதன் பலனை மக்களுக்கு அளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். இப்போது மேற்காசிய போர் என்ற நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியல்ல என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற்று மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு சண்முகம்,
வணிக சிலிண்டர் விலை உயர்வால் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடைகளுக்கு போடக்கூடிய எரிவாயுனுடைய விலை என்பது ஒரு சிலிண்டர் 3250 ரூபாய் என்கிற அளவுக்கு கடுமையாக உயர்ந்து ஹோட்டல் தொழில்கள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையிலிருந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே வெளியூர் செல்வோர், புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் அதிகம் பயன்படுத்தும் 5 கிலோ எடை கொண்ட எரிவாயு சிலிண்டர் விலையும் இன்று 261 ரூபாய் உயர்த்தப்பட்டு சென்னையில் 891 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உழைப்பின் பலன் கிடைக்கும் என்பதில் துளியும் மாற்றமில்லை என்றும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை அடிப்படையிலான திமுக ஆட்சி தொடரும் என்றும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலக உழைப்பாளர்களின் திருநாளாம் மே தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டை மே தின பூங்காவுக்கு வருகை தந்த திரு ஸ்டாலின் மே தின நினைவு சின்னத்துக்கு மலரஞ்சலி செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவிலேயே முதன்முதலாக மே தின விழா சென்னையில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் தலைமையில் கொண்டாடப்பட்டது என்று தெரிவித்தார். உழைப்புக்கேற்ற ஊதியம் என்பது தொழிலாளர்களின் உரிமை என்ற திரு ஸ்டாலின், தேர்தலில் திமுகவினரின் உழைப்புக்கும் உரிய பலன் கிடைக்கும் என்றார். இதை திமுகவினரின் உணர்வை உணர்ந்து சொல்வதாக அவர் குறிப்பிட்டார். உழைப்புக்கேற்ற ஊதியம் தொழிலாளருடைய உரிமை. நம்முடைய கழக தோழர்கள் உழைத்திருக்கக்கூடிய உழைப்புக்கு பலன் வருகிற 4ஆம் தேதி பெறவிருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏதோ கருத்து கணிப்பின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. கழகத்துடைய உணர்வை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த கருத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். தேர்தல் முடிவை எதிர்பார்த்திருப்போருக்கு நல்ல செய்தி வரும் என்ற திரு ஸ்டாலின், தொடர உள்ள ஆட்சியின் மக்கள் நல கொள்கையும் தொடரும் என்றார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தோடு தான், அந்த கொள்கையோடு தான் நாம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக அது தொடரும் தொடரும் தொடரும். முதலமைச்சராக அறிஞர் அண்ணா பொறுப்பேற்ற உடனே மே தினத்தை அரசு விடுமுறையாக அறிவித்து கொண்டாட தொடங்கியதாகவும், அதை ஊதியத்துடன் கூடிய விடுமுறை தினமாக்கி சட்டம் இயற்றிய கலைஞர் நாடு முழுவதும் விடுமுறை தினமாக மே தினத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்பியதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார். அதற்காக நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் குரல் எழுப்பியதை பிரதமராக இருந்த VP சிங் ஏற்றுக்கொண்டதை அடுத்து இந்தியா முழுவதும் அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டு மே தினம் கொண்டாடப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதனிடையே தமது வலைதள பதிவில் உழைப்பால் உலகை இயக்கும் அனைவருக்கும் உழைப்பாளர் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகள் பாதுகாக்கப்பட்டு அவர்களது சுயமரியாதையும் எதிர்காலமும் காக்கப்பட அனைவரும் துணை நிற்போம் என்று கூறியுள்ளார். இந்தியாவில் இந்த ஆண்டு கோடைக்காலம், மழைக்காலம் தாண்டியும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பருவநிலை மாற்றம் காரணமாக ஆண்டுக்கு ஆண்டு வெப்பத்தின் அளவு அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த ஆண்டு கோடைக்காலம் தொடங்கியது முதல் வட இந்தியா மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. வடக்கு மற்றும் மத்திய மாநிலங்களான குஜராத், மகாராஷ்டிரா, ஹிமாச்சல பிரதேசத்தின் தெற்கு பகுதி, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், விதர்பா, ஹரியானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் வெப்பத்தின் அளவு இயல்பை விட 6.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பந்தா பகுதியில் அதிகபட்சமாக 117.68 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் தகித்தது. வெப்பத்தின் தாக்கத்தால் கோடிக்கணக்கான மக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடைக்காலம் தாண்டியும் வெப்பத்தின் அளவு தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் மார்ச் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை மட்டுமே வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்ற நிலையில் இந்த ஆண்டு மழைக்காலமான செப்டம்பர் வரை வெப்ப அலை தொடரும் என கணிக்கப்பட்டுள்ளது. பசிபிக் கடலில் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதத்திற்குள் உருவாகும் சூப்பர் எல்னினோ அலைவு காரணமாக இந்த பாதிப்பு அடுத்த ஆண்டு வரை நீடிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் இதன் காரணமாக பல மாநிலங்களில் வறட்சி நிலவும் என்றும் வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா ஆகிய தென் மாநிலங்களிலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னையில் நாளை 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெயில் சுட்டெரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கேரளாவில் யானை மிதித்து லாரி ஓட்டுநர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளம் அருகே உள்ள அங்கமாலி கிடங்கூர் மகாவிஷ்ணு கோயில் திருவிழாவுக்காக கொல்லத்திலிருந்து மையநாடு பார்த்தசாரதி என்ற யானை லாரி மூலம் கொண்டுவரப்பட்டது. குளிப்பதற்காக அருகில் இருந்த குளத்துக்கு அழைத்துச் சென்ற போது திடீரென மிரண்டு ஓடிய யானை தாக்கியதில் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் விஷ்ணு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் யானை தாக்கியதில் படுகாயமடைந்த பிரதீப் என்ற பாகன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கும் இங்குமாக ஓடிய யானையை கட்டுப்படுத்த யானை அதிரடி விரைவு படையினர் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் கட்டுப்படுத்த முடியாத யானை அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களை ஆக்ரோஷத்துடன் அடித்து சேதப்படுத்தியது.
അതുകൊണ്ട് അങ്ങോട്ടേക്ക് ചെല്ലുക, അത് ബെൽറ്റ് അടിക്കാനുള്ള ശ്രമമാണ് ഇപ്പോൾ കുറേ കൂടി കാലിൽ ബെൽറ്റ് ഇരിക്കുക അതിനുള്ള ശ്രമമാണ് ഇപ്പോൾ നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. പക്ഷേ അത് എത്രത്തോളം സാധ്യമാകുമെന്ന് അറിയില്ല, കാരണം അത്രയും. பின்னர் திருச்சூரிலிருந்து வரவழைக்கப்பட்ட யானை அதிரடிப்படையினர் மயக்க மருந்து செலுத்தி யானையை மயக்கமடைய செய்தனர். 4 மணி நேரமாக நீடித்த யானையின் அட்டகாசத்தால் அப்பகுதி போர்க்களமாக காட்சியளித்தது. இந்நிலையில் உதகை அருகே மசினகுடி மாயார் சாலையில் இன்று ஆந்திர சுற்றுலா பயணிகள் சென்ற காரின் பின் கதவை யானை ஒன்று தந்தத்தால் குத்தி தாக்கிவிட்டு வனப்பகுதிக்குள் ஓடியது. காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சாலையை கடந்து சென்ற யானையை அவர்கள் சீண்டியதால் இந்த தாக்குதல் நடந்ததாக கூறப்படுகிறது. திண்டிவனம் அருகே வீடுகள் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கியவர்களை கைது செய்ய கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொந்தமூர் கிராமத்தில் நேற்று நடந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் பாடல் இசைப்பது தொடர்பாக கொந்தமூர் மற்றும் கீழ்ச்சித்தாமூர் கிராமங்களை சேர்ந்தவர்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கீழ்ச்சித்தாமூர் கிராமத்தை சேர்ந்த சிலர் கொந்தமூர் கிராமத்திற்குள் இன்று நுழைந்து வீடுகள் வாகனங்களை அடித்து உடைத்து பெண்களை மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய கோரி திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கொந்தமூர் கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மறியல் நீடித்ததால் திண்டிவனம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்திய காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இனி வருவது செய்தி துளிகள். இங்கிலாந்து இளவரசர் 3ஆம் சார்லஸ், ராணி கமிலா இருவரும் இந்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு வந்து தம்மை சந்தித்ததை அடுத்து ஸ்காட்ச் விஸ்கி மீதான சில வரிகளை நீக்கியிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர்கள் இருவரும் கோரிக்கை விடுக்காமலேயே வேறு யாராலும் செய்ய முடியாத வேலையை தம்மை செய்ய வைத்து விட்டதாக ட்ரூத் சோஷியல் பதிவில் டிரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் குறைக்கப்படுவது ஸ்காட்ச் பாட்டில்கள் மீதான வரியா அல்லது மூலப்பொருட்கள் மீதான வரியா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. பிரதமர் திரு மோடியின் நிர்வாக திறமையால் தான் பெட்ரோல் டீசல் விலை உயராமல் இருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த மேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வர்த்தக ரீதியிலான சிலிண்டர் விலை உயர்வு என்பது தற்காலிகமான மாற்றம் மட்டுமே என்றும் கூறினார். பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு எல்லா நாடுகளிலும் ஏற்றம் கண்டுவிட்டது. நம்ம நாட்டு மக்கள் மீது அந்த பளுவை சுமத்தக்கூடாது என்று பொருளாதார ரீதியாக எவ்வளவோ முயற்சிகளை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இது தற்காலிகமாக ஒரு ஏற்றம் தான். நிச்சயமாக பாரத பிரதமர் மக்கள் மீது எந்த பளுவையும் ஏற்ற மாட்டார். திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். மே தினத்தை முன்னிட்டு சென்னையில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி பேரவையின் கொடியை ஏற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி அமைக்கும் என்பதுதான் தமது கருத்து என்று கூறினார். அதிகமான கருத்து கணிப்புகள் திமுக ஆட்சி அமைக்கும் என்றே தெரிவிக்கின்றன. என்னுடைய நம்பிக்கை திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை பெற்று திமுக கழகம் ஆட்சி அமைக்கும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் மே தின நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை, திமுக தலைமையிலான கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது என்றார். தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். பாசிசத்திற்கும் மதவாதத்திற்கும் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் இடமில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் தீர்ப்பு எழுதியாச்சு. அதுல இருந்து மாற்று கருத்தே கிடையாது. பாசிச ஆட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக உள்ளனர் என்றும் திரு செல்வ பெருந்தகை கூறினார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டார கிரேன் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு சாலை பாதுகாப்பை வலியுறுத்தி கிரேன் ஊர்வலம் நடைபெற்றது. சங்கத்தில் 60க்கும் மேற்பட்ட கிரேன் வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 30 வாகனங்கள் ஊர்வலத்தில் கலந்து கொண்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே தொரப்பள்ளியை ஒட்டிய வனப்பகுதியில் 2 யானைகள் செல்லமாக சண்டையிட்டு விளையாடிக் கொண்டிருந்ததை அவ்வழியாக சென்ற சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர்.
கோடையில் காடுகளில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் வனவிலங்குகள் இடம்பெயர தொடங்கியுள்ளது. அவ்வாறு இடம்பெயரும் போது யானைகளிடையே இந்த செல்லச்சண்டை நடந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையை கடந்து செல்லும் வனவிலங்குகளை சுற்றுலா பயணிகள் தொந்தரவு செய்யக்கூடாது என எச்சரித்துள்ள வனத்துறையினர் ரோந்து வாகனங்கள் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மணிமுத்தாறு அணையில் கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். 118 அடி உயர மணிமுத்தாறு அணையில் இருந்து பெருங்கால் மதகு மூலம் இன்று முதல் 120 நாட்களுக்கு வினாடிக்கு 600 கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ஜமீன் சிங்கம்பட்டி, அயன் சிங்கம்பட்டி, வைராவிக்குளம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் 2756 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். சுற்றுலா வாகனங்களுக்கு ஆன்லைனில் நுழைவு கட்டணம் வசூலிப்பதை கண்டித்து கொடைக்கானலில் பசுமை பள்ளத்தாக்கு பகுதியில் டாக்ஸி ஓட்டுநர்கள் வாகனங்களை நிறுத்தி முற்றுகையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதனால் அப்பகுதியில் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்ததால் நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1440 ரூபாய் குறைந்து சவரன் 1,11,360 ரூபாயாகவும் 1 கிராம் 13,920 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 265 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தால் சர்வதேச பொருளாதார வளர்ச்சி வேகமாக முடங்கி வருவதாக ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் எச்சரித்துள்ளார். வர்த்தக எரிவாயு சிலிண்டர் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டிருப்பது பொருளாதாரத்தை நாசம் செய்து வரும் பிரதமர் மோடியின் மற்றொரு கசையடி என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. உழைப்பின் பலன் கிடைக்கும் என்பதில் துளியும் மாற்றமில்லை என்று கூறியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை அடிப்படையிலான திமுக ஆட்சி தொடரும் என்று தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம்.